ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டதுனால பகவான் தான் யார் யாருக்குள்ள எதுக்குள்ள என்னவா இருக்காரு, ரொம்ப சிறந்ததாக இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனன் கேட்டது பகவானுடைய சொத்து கணக்கு, அதாவது பகவானுக்குன்னு சொத்து என்னெல்லாம் இருக்குது, அந்த நியமன செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ பகவானே சொல்கிறாரு, எல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன், ஆனால் ரொம்ப விரிவாக எடுத்து சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ காலம் உனக்கு கேட்கறதுக்கு கிடையாது, அதனால் ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப சிறந்ததாக எதுன்னு தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் இப்போது 28வது ஸ்லோகத்தில் இருக்கோம் நம்ம. ஆயுதானாமஹம் வஜ்ரம் धेनूनामस्मि कामधुक् பிரஜனஷ்சாஸ்மி கந்தர்ப்பஹ சர்ப்பாணாமஸ்மி வாசுகிஹ. ஆயுதானாம் அகம் வஜ்ரம், அதாவது ஆயுதங்களுக்குள்ள நான் வஜ்ராயுதமாக இருக்கேன் அப்படின்னு. வஜ்ராயுதம் ரொம்ப நம்ம கேள்விப்பட்டது, ரொம்பவே கேள்விப்பட்ட ஒரு ஆயுதம் இல்லையா. இந்திரன் கைகளை வச்சிருக்கிற அந்த ஆயுதம் பேர் தான் வஜ்ராயுதம். ததீச்சி அப்படின்ற அந்த முனிவருடைய முதுகெலும்புலேருந்து செய்யப்பட்ட ஆயுதம் அது, அதனால ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ பகவான் ஆயுதங்களுக்குள்ள நான் வஜ்ராயுதம்னு சொல்கிறாரே, அப்போ அவரை கையிலேயே வச்சிருப்பார் இல்லையா சக்கரத்தாழ்வார். அப்போ அதெல்லாம் அந்த ஆயுதம்லாம் கணக்கு இல்லையா, இல்லை அது ரொம்ப சிறந்தது இல்லையான்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இவ்வுலகத்து ஆயுதங்களுக்குள்ள, ஏன்னா பகவான் அப்படிங்கும்போது இந்த உலகத்தெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு இருக்கிறவர் இல்லையா, அதனால் அந்த ஆயுதங்கள் கணக்கிலேயே வராது. அதனால் இவ்வுலகத்து ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயுதமாக இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து தேனு நாம் காமதுக்கு அஸ்மி. தேனு நாம்னா பசுக்களுக்குள்ள, பசுமாட்டுக்களுக்குள்ள ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுன்ற பசுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரஜனக கந்தர்ப்பக அஸ்மி. பிரஜனக ஜனங்கள் அப்படின்னா, அப்படின்னா ஜனங்கள்னு தெரியும். பிரஜனக அப்படின்னா ஜனங்களை உற்பத்தி செய்யும் அந்த காலத்தில் மன்மதனா, கந்தர்ப்பன்னா மன்மதன், மன்மதனுடைய இன்னொரு பேர் தான் கந்தர்ப்பன். கந்தர்ப்பன்னு சொல்லப்படக்கூடிய மன்மதனாவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து சர்ப்பானாம் வாசுகிஹி அஸ்மி. சர்ப்பங்களுக்குள்ள, சர்ப்பங்கள்னா என்னென்னா ஒரு தலை பாம்பு தான் சர்ப்பம்னு சொல்கிறது உண்டு. அதனால் ஒரு தலை பாம்புகளான சர்ப்பங்களுக்குள்ள வாசுகியாக இருக்கேன் அப்படின்னு. பார்க்கடல் கடையும் போது அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு ஒரு பெரிய மத்து தேவைப்பட்டுச்சு இல்லையா, அப்போ அந்த மந்தரமலையை மத்தா வச்சு அடுத்து அந்த மத்தை இழுக்கிறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி இழுக்கிறதுக்கு ஒரு கயிறு தேவை. இந்த வாசுகி பாம்பையே கயிறாக அந்த மந்தரமலையை சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுக்க ஒவ்வொன்றா அதுலேருந்து வெளில வந்தது. அந்த வாசுகி பாம்பை தான் பகவான் இங்கே சொல்கிறாரு. அமுதத்தையே கடையிறதுக்கு உதவி செஞ்சதுனால சர்ப்பங்களுக்குள்ள வாசுகியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 29வது ஸ்லோகத்தில் அனந்தஷ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமஹம் பித்ருணாமர்யமா சாஸ்மி யமஸ் சம்யமதாமஹம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகானாம் அனந்தக அஸ்மின்னு சொல்கிறாரு. நாகம்னா என்ன, சர்ப்பம்னா என்ன? சர்ப்பம்னா ஒரு தலை பாம்புன்னு பார்த்துட்டோம். நாகம்னா பல தலை பாம்புகள், அதாவது பல தலை பாம்புகளான நாகங்களுக்குள்ள அனந்தனா இருக்கேன் அப்படின்ட்டு. அனந்தன்றது தான் அந்த பகவான் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு மேலே தான் படுத்துட்டு இருக்காரு, அதுதான் அனந்தன்னு சொல்லக்கூடிய நாகம். அதே பாம்பு தான் வைகுண்டத்தில் பகவான் அமர்ந்து இருக்கும்போது, அதாவது உட்காண்டிருக்கும்போது அங்கே ஒரு அரியாசனம் போல், அதாவது பகவான் எப்படி போனாலும் அந்த அனந்தன்ற நாகம் தான் பகவானுக்கு தொண்டு செய்யும் அப்படின்றதுனால நாகங்களுக்குள்ள நான் அனந்தனாக இருக்கேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து யாதசாம் வருணக அகம். யாதசாம்னா தண்ணீருக்குள்ளே வாழ்பவர்களுக்குள்ள வருணனாக இருக்கேன், அதாவது வருண தேவனாக இருக்கேன், அவர் தான் மழைக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பித்ருநாம் அரியமா அஸ்மி. பித்ருநாம்னா பித்ருக்களுக்குள்ள, நம்ம இந்த திவச காரியங்கள்லாம் செய்யும்போது நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா பித்ருக்களுக்காக அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட அந்த பித்ருக்களுக்குள்ள அரியமாவாக இருக்கேன். சம்யதாம் யமக அகம். சம்யதாம் அப்படின்னா சம்யமதாம்னா எல்லாரையும் சமமாக பார்த்து தண்டனை கொடுப்பவர்களுக்குள்ள யம தர்மராஜாவாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.